friends, welcome to my channel. So in this video we will discuss the editorials of January 27th and January 27th ல வந்திருக்கிற important news items அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னு வைங்களா. See இன்னைக்கு நம்ம மூணு ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணுவோம். That is FATF பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு black and grey அப்படினு சொல்லிட்டு we will discuss this article in detail with the background. And அதே மாதிரி dubious decision அப்படினு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிகல் வந்திருக்கு. So this is all about Bhima koregaon and அதே மாதிரி UAPA issue, that is Unlawful Activities Prevention Act. So இந்த ஆர்டிகல்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இது உங்கள் இன்டர்னல் செக்யூரிட்டியில் இந்த ஆர்டிகல் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிற லீட் ஆர்டிகல் அட் தி ஹார்ட் ஆஃப் தி ரிப்பப்ளிக் இஸ் அகைன் நாட் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். சரியா? த 4 phases ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிகல் இருக்குது. ஸோ ஜுடிஷியரியோடைய ரோல் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இந்த ஆர்டிக்கலில். அதாவது இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் இப்போ ஜுடிஷியரி ரோல் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. வி வில் டிஸ்கஸ் திஸ் ஆர்டிகல். சரியா? ஒப்பீனியன் பேஜில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் கூட இம்பார்ட்டன்ட் இல்லை. த ஹைப்பர்சானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ ரஷ்யா வந்து ஒரு ஹைப்பர்சானிக் கைட் வெஹிக்கல் அவன்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? தட் இஸ் அவன்கார்ட். ஸோ இது வந்து ஒரு பேலஸ்டிக் மிசைல் ஆர் இதை வந்து ஒரு க்ரூஸ் மிசைல் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. பட் இதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் சரி, அதாவது பேலஸ்டிக் மிசைலோ இல்லை க்ரூஸ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, ஆன்டி பேலஸ்டிக் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு ஆன்டி க்ரூஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது எல்லாத்தையும் பிரீச் பண்ணி இது போய் டார்கெட் அடிக்கும். சரியா? ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு இந்த மாதிரி மிசைல்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனிமி நேஷன்ஸ் இன்னும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்க. தட் இஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் US, அவங்களும் தே ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் இட். ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் ரேஸ் ஒன்று டெவலப் ஆகிடும். அண்ட் இது வரையும் இல்லாமல் நீங்கள் இப்போ US பார்த்தீங்கன்னா லைக் அவுட்டர் ஸ்பேஸ் டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டேப்பாக இருக்கும். அதாவது ஒரு நேஷன் ஒன்று டெவலப் பண்ணால் இன்னொரு நேஷன் இன்னொன்று டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? பட் ஆடட் வித் என்னதான் இந்த மாதிரி வெப்பன் சிஸ்டம் டெவலப் பண்ணாலும் இது எதுக்காக டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார் தி ஒன்லி ரீசன் தட் இஸ் கால்ட் அஸ் டெட்டரன்ஸ். அதாவது டெட்டரன்ஸ்னா பயமுறுத்தி வைக்கணும். ஸோ இப்போ அவங்க மேலே அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இந்த மிசைல் இருக்கு, அவங்க கிட்ட இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துக்காக தான் ஜென்ரேட் பண்றாங்க. இது புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வேர்ல்டு சினாரியோவில் நடக்குது. இந்தியா தன்னுடைய டெட்டரன்ஸ்க்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். சரிங்களா? ஸோ நத்திங் மச் டு இன்ஃபோ ஃப்ரம் திஸ் ஆர்டிகல். எனிவே, கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், பிளாக் அண்ட் கிரே. அந்த ஆர்டிகல் போறதுக்கு முன்னாடி வில் லுக் அட் தி பேக்ரவுண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு FATF பத்தி தெரியணும். தட் இஸ் அ ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடிங்க. சரியா? ஸோ இன்டர் கவர்மெண்டல்ல மெனி கவர்மெண்ட் வில் பி தேர். ஸோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த இன்டர் கவர்மெண்டல் பாடி ஒரு FATF அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, G7 இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ G7 சமிட்ல ஒரு டெசிஷன் ஒன்று எடுத்தாங்க. we need to do something in order to counter money laundering. அதாவது இது நடந்தது வந்து 1989ல. ஸோ பேங்கிங் சிஸ்டம் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து நிறைய ட்ரெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரெட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக, இந்த மணி லாண்டரிங் அகெயின்ஸ்டாக நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, தே இனிஷியேட்டட் FATF, that is Financial Action Task Force. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா, Financial Action Task Force was established by the G7 summit அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஃபைன். ஸோ திஸ் happens to be an initiative of G7 first point. அண்ட் இது வரையும் இல்லாமல் இது ஒரு இன்டர்கவர்மெண்டல் பாடி. ஸோ இன்டர்கவர்மெண்டல் பாடினா திஸ் இஸ் நாட் அன் ஆர்கன் ஆஃப் UN. சரியா? ஸோ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் கிடையாது இது. ரேதர் இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டர்கவர்மெண்டல் பாடி. ஃபைன். ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். சரி, இப்போ நெக்ஸ்ட் வாட் வி நீட் டு see is like member nations. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், who are all the members of FATF அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 39 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 37 கண்ட்ரீஸ், 2 வந்து ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ்னா யூரோப்பியன் கமிஷன் அண்ட் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். ஸோ இந்த ரீஜனல் ஆர்கனைசேஷன் பற்றி நம்மளுக்கு அவசியம் இல்லை. ரேதர் 37 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்கிறாங்க. ஸோ இதில் மெம்பர் கண்ட்ரீஸ் 37 நம்ம மக்கப் பண்ண முடியாது. பட் வாட் வில் டூ இஸ் லைக் ஏஷியாலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஏஷியாலேருந்து எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 நேஷன், இந்தியா, சைனா, ஜப்பான். இவங்க 3 பேர் இருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹேவ் a note that பாகிஸ்தான் FATF உடைய மெம்பர் கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ சார், அப்போ நம்ம பாகிஸ்தானில் கிரே லிஸ்ட்டில் போட்டுருவாங்க, பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு டெய்லி நியூஸில் படிக்கிறோமே சார் நம்ம. அப்போ எப்படி சார் FATF மெம்பர் இல்லைனா எப்படி சார் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் யூ நீட் டு நோ அபவுட் ஒன் மோர் ஆர்கனைசேஷன் தட் இஸ் கால்ட் அஸ் ஏஷியா பசிபிக் குரூப் ஆன் மணி லாண்டரிங். சரியா? ஸோ இந்த ஏஷியா பசிபிக் குரூப் ஆன் மணி லாண்டரிங் உடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, FATF உடைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குல்ல, இந்த சேம் அப்ஜெக்டிவ்ஸை ஏஷியா பசிபிக் ரீஜனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த ஏஷியா பசிபிக் குரூப் ஆன் மணி லாண்டரிங்ல பாகிஸ்தான் மெம்பராக இருக்கிறாங்க. whose work is to implement the recommendations of FATF. புரியுதுங்களா? இந்த ஏஷியா பசிபிக் குரூப் ஆன் மணி லாண்டரிங்ல 41 மெம்பர் நேஷன்ஸ் இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் FATF பத்தி இன் டீடைலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த APG உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ FATF மெம்பர் நேஷன்ஸ் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஃபைன். இப்போ யூ நீட் டு நோ அபவுட் தி ஒர்க் ஆஃப் FATF. ஸோ வாட் தே டூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து ஒரு பாலிசி மேக்கிங் பாடி. சிம்பிளாக
இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த பாலிசி மேக்கிங் பாடியில் இவங்க பாலிசி மேக் பண்ணுவாங்க. இவங்க பாலிசி எப்படி மேக் பண்ணுவாங்கன்னா, தே செட் ஸ்டாண்டர்ட். ஸோ இதெல்லாம் லீகல், இப்படி தான் நீங்கள் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே பிரிங் இன் பாலிசி. இப்போ இந்தியா கவர்மெண்ட் ஒரு பாலிசி எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் ஸ்டேட்ஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்டேஷன் விங் இருக்கு, அவங்க தானே பண்ணுறாங்க. அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் இது வரையும் இல்லாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இவங்க தான் பண்ணுறாங்க. ஆனால் பாலிசி மேக்கிங் பாடி லெஜிஸ்லேட்டிவ் தனியாக இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் FATF. இது ஒரு பாலிசி மேக்கிங் பாடி. சி ஃப்ரெண்ட்ஸ், அகைன் இப்போ நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம், அதாவது சார் கவர்மெண்ட் எம்எல்ஏஸ் அண்ட் MP கூட ஒர்க் செய்கிறாங்க சார்னு சொல்லிட்டு. மை இன்டென்ஷன் இஸ் நாட் தட், பட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அன் பாலிசி மேக்கிங் பாடி, as simple as that. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு பாலிசி மேக்கிங் பாடி. ஸோ இந்த பாலிசி மேக்கிங் பாடியில் வந்து தே பிரிங் இன் ஸ்டாண்டர்ட்ஸ். எதை பேஸ் பண்ணி சார் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்க. ஒன்று வந்து டெரரிஸ்ட் ஃபினான்சிங், அண்ட் தி அதர் ஒன் இஸ் லைக் மணி லாண்ட்ரிங், அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் லைக் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த 3 விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களா, இந்த 3 விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக ஃபண்டிங் வேணும். ஸோ இப்போ மணி லாண்ட்ரிங் இருக்குன்னா ஆப்வியஸ்லி ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. டெரரிஸ்ட் ஃபினான்சிங் அகைன் இன்வால்வ்ஸ் வித் ஃபண்ட். வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 வெப்பன்ஸ் வரும். ஒன்று வந்து நியூக்ளியர், கெமிக்கல், பயாலஜிக்கல். சரியா? ஸோ நியூக்ளியர், கெமிக்கல், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் இந்த 3த்தையும் சேர்த்தா வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 3 வெப்பன்ஸை டெவலப் பண்ணாம பார்த்துக்கணும். ஸோ ப்ராலிஃபரேஷன்னா ஸ்ப்ரெடிங், நான் ப்ராலிஃபரேஷன்னா நாட் ஸ்ப்ரெடிங். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை நான் ப்ராலிஃபரேட் ஆகாம பார்த்துக்கணும். ஸோ இதுக்காக இவங்க என்ன செய்வாங்க, ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுவாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஸ். சரியா? ஸோ இப்போ மணி லாண்ட்ரிங் நடக்குதுன்னா ஹவு டு கம்பேட் மணி லாண்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. டெரரிஸ்ட் ஃபினான்சிங்னா ஹவு டு கம்பேட் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, ப்ராலிஃபரேட் பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மெம்பர் நேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், 1989 எடுத்துட்டு வந்த ஆர்கனைசேஷன் இது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. 2019 இப்போ தானே போச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு, 31வது வருஷம் இது. ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஸ்டாண்டர்ட் இஷ்யூ பண்ணிக்கினே இருப்பாங்க. ஸோ 1990 ஒன்று, 96 2001 2003 2012 ஸ்டாண்டர்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. So that the nations can implement policy accordingly அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வரையும் இல்லாமல் இவங்களுடைய இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுவாங்க. இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷனில் ஏதாவது இந்த மாதிரி நடக்குதா அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. they will identify. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாகிஸ்தானில் நடக்குதா, பாகிஸ்தானில் நடக்கிறது இவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளானால மற்ற நேஷன்ஸ் யாருமே அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன், ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். ஸோ இப்போ இந்த FATF என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஷியா பசிபிக் ரீஜன்ஸ்க்காக they gave some 40 recommendations with 8 special recommendations. சரியா? So 48 recommendations கொடுத்தாங்க. 40 were general, 8 were special. So இந்த 48 recommendations வந்து ஏசியா பசிபிக் ரீஜன்ஸ்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. So அதனால ஒரு குரூப் மாதிரி ஒரு ஆரிஜினேட் ஆச்சு, that is called as Asia Pacific Group on Money Laundering அப்படின்னு சொல்லிட்டு. So that இந்த 48 recommendations இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி. புரியுதுங்களா? So இந்த 48 nations of Asia Pacificல தான் பாகிஸ்தான் is a member. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இவங்க எல்லாம் மெம்பர். So இப்போ FATFல வந்து அவேர்னஸ் ரேசிங் கேம்பெயின் மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க மெம்பர் நேஷன்ஸ்க்கு. ஸோ அதோடைய ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த APG. சரிங்களா? ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். ஸோ இப்போ இவங்களுடைய ஒர்க்கு, ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர், ஏஷியா மெம்பர்ஸ் யாரு, APGனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஃபைன். சரி, இப்போ யூ நீட் டு நோ அபவுட் பிளாக் லிஸ்ட் அண்ட் கிரே லிஸ்ட். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் தீஸ் டூ ஆர் இன் தி நியூஸ் ஃப்ரீக்வென்ட்லி. ஃபைன். ஸோ இப்போ ஒரு நேஷன் கிரே லிஸ்ட்ல பிளேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அதாவது FATF தான் பிளேஸ் பண்ணும் ஒரு நேஷன் வந்து கிரே லிஸ்ட். தென் அந்த நேஷன்ல வந்து டெரர் ஃபண்டிங் அண்ட் மணி லாண்டரிங் ஈஸியாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு நேஷன்ல டெரர் ஃபண்டிங் அண்ட் மணி லாண்டரிங் ஈஸியாக நடக்குதா, தென் அந்த கண்ட்ரி வந்து ஈஸியாக கிரே லிஸ்ட்ல பிளேஸ் பண்ணப்படலாம். தட் இஸ் பை FATF. புரியுதுங்களா? ஸோ இப்போ பாகிஸ்தான் வாஸ் இன் கிரே லிஸ்ட். That is by FATF. சரி, அப்போ பிளாக் லிஸ்ட்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, if the nation itself supports terror funding and money laundering, then அதை வந்து நம்ம பிளாக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு நான் கோஆபரேட்டிவ் கண்ட்ரிஸ் ஆர் டெரிட்டரிஸ் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. ஸோ ஒரு கண்ட்ரி வந்து பிளாக் லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களா, இதை வந்து நான் கோஆபரேட்டிவ் கண்ட்ரிஸ் அண்ட் டெரிட்டரிஸ் அப்படின்னுவாங்க. அகைன் இதுல என்னன்னா, இந்த நேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு, டெரர் ஃபண்டிங்கை இவங்களே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் எப்படி சார் பண்ணுவாங்க? FATF பண்றாங்கன்னா எப்படி சார் பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்குள்ளேயே ஒரு ரிவ்யூ அண்ட் ஒரு லிஸ்டிங் ப்ராசஸ் இருக்கு. சரியா? ஸோ ரீஜனை பேஸ் பண்ணி ஒரு குரூப் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஷியா பசிபிக் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களா, ஏஷியா பசிபிக் நேஷன்ஸ்க்காக இந்த குரூப் உட்காந்து அனலைஸ் பண்ணுவாங்க, இந்த ரீஜனல் குரூப்ஸ் உட்காந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அனலைஸ் பண்ணி தே வில் கிவ் தேர் ரிவ்யூஸ் அண்ட் இந்த ரிவ்யூஸுக்கு ஏற்றவாறு தே வில் பிளேஸ் த நேஷன். ஸோ உள்ள இருக்கிற இன்டர்னல் ப்ராசஸஸ்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. பட் எஸ், பிளாக் லிஸ்ட்னா நான் கோஆபரேட்டிவ் கண்ட்ரிஸ் அண்ட் டெரிட்டோரிஸ், இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ வாட் ஆர் ஆல் நேஷன்ஸ் ஹூ ஆர் தேர் இன் கிரே லிஸ்ட் அண்ட் பிளாக் லிஸ்ட் அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியணும். So friends, as of now கரண்டா 2 நேஷன் வந்து பிளாக் லிஸ்ட்ல இருக்கு. ஒன் இஸ் நார்த் கொரியா and the other one is Iran. சரியா? and Pakistan is in grey list. Fine. And friends, added to it, please have a note that there are other 11 more countries who are in the grey list.
ஆனால் உங்களுக்கு பாகிஸ்தான் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கினீங்கனாலே போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம்போடியா, ஜிம்பாப்வே, எம்என், சிரியா இவங்கெல்லாம் வந்து கிரே லிஸ்ட்ல இருக்கிறாங்க, FATF கிரே லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் இஸ் தேர். இது தெரிஞ்சுக்கினாலே நீங்க ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஃபைன், ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். எனிவே, அண்ட் இது வரையும் இல்லாமல் நீங்க நியூஸ் பேப்பர் ஃப்ரீக்வெண்டாக படிச்சுக்கினே இருந்தீங்கன்னா ரீசெண்டாக டார்க் கிரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ டார்க் கிரே லிஸ்ட்னா ஒரு வார்னிங் மாதிரி, டார்க் கிரே லிஸ்ட்னா ஒரு சிவியர் வார்னிங் மாதிரி, நாங்கள் உங்களை பிளாக் லிஸ்ட்ல போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் தேர் இன் தி நியூஸ். ஸோ அதுக்காக நான் சொன்னேன். பட் எனிவே, எஸ், UPSC உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். எப்படின்னா நான் கோஆபரேட்டிவ் கண்ட்ரீஸ் ஆர் டெரிட்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுவாங்க. ஸோ டைரக்டாக வந்து உங்ககிட்ட பிளாக் லிஸ்ட் எடுத்துட்டு வராங்க FATF அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. ரேதர் நான் கோஆபரேட்டிவ் கண்ட்ரீஸ் ஆர் டெரிட்டோரிஸ் இஸ் அ குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் விச் இஸ் லிஸ்டட் அவுட் பை FATF அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் பிளாக் லிஸ்ட், கிரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? ஸோ ப்ளீஸ் ஹேவ் எ செக் ஆன் இட். எனிவே, வில் மூவ் ஆன் டு தி ஆர்டிகல் ரைட் நவ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஏஷியா பசிபிக் குரூப்பிங் இருக்கு இல்லையா, இந்த குரூப்பிங்கோடைய மீட் வந்து பீஜிங்கில் மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த குரூப்போடைய மீட்டிங்கில் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கிறதாக இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. அதாவது என்னன்னா, அட் பிரசன்ட் பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்ல இருக்கிறாங்க. சரியா? ஸோ பிளாக் லிஸ்ட்ல உங்களை பிளேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்க் கிரே வார்னிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க பாகிஸ்தானுக்கு. ஆனால் இப்போ பிளாக் லிஸ்டிங்லேருந்து இது அவாய்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. தட் இஸ் இன் ஏஷியா பசிபிக் குரூப்பிங். பட் ஹவவர் இதோடைய ஃபைனல் டெசிஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் எடுப்பாங்க. தட் இஸ் இன் பாரிஸ். ஃப்ரெண்ட்ஸ், FATF உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸ்ல இருக்கு. சரியா? இன்ஃபேக்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னா, OECD, தட் இஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் பாரிஸ் தான். ரெண்டு பேரும் சேம் பில்டிங் தான். ஸோ FATFும் OECDயும் ஒரே பில்டிங்ல தான் இருக்காங்க. எனிவே, பட் த திங் யூ நீட் டு நோ இஸ் லைக் FATF மீட்டிங் அடுத்த மாசம் நடக்கும். சரியா? தட் இஸ் பை March or something like that. And அப்போதான் தெரிய வரும் whether Pakistan will be in the blacklist or it will be in the grey list or grey list பொசிஷன்ல இருந்து கூட இவங்களை எடுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ ஹிஸ்டரியை பத்தி பேசுறாங்க, அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு 39 மெம்பர் பாடி, இது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ தே பிளேஸ்டு பாகிஸ்தான் இன் தி கிரே லிஸ்ட் இன் தி இயர் 2018. அண்ட் 2018ல பாகிஸ்தான்ல பிளேஸ் பண்ண உடனே FATF என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு 27 பாயிண்ட் கொடுத்தாங்க. ஸோ 27 பாயிண்ட் கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க என்ஷோர் பண்ணணும், அப்போதான் உங்களை வந்து நாங்க கிரே லிஸ்ட்ல இருந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2018ல சொன்னாங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இருந்து நீங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இது வரையும் இல்லாம ஹஃபீஸ் சையத், ஸோ இவர் வந்து 2611 உடைய மாஸ்டர் மைண்ட், இவர் இந்த அட்டாக் உடைய மாஸ்டர் மைண்ட், இவரை வந்து நீங்க பிடிக்கணும். அண்ட் இது வரையும் இல்லாம லக்ஷரி தொய்பா, ஜெய்ஷி முஹம்மது இவங்கெல்லாம் இருக்காங்க, தாலிபான் அஃபிலியேட்டட் குரூப், இவங்களுக்கெல்லாம் நீங்க ஃபண்டிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஃபண்டிங் ஸ்டாப் பண்ணணும்னா இவங்களை நீங்க கப் பண்ணணும், ஏன்னா இவங்க மணி லாண்டரிங்ல ஈடுபடுறாங்க, டெரரிஸ்ட் ஃபினான்சிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 27 ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் கொடுத்த உடனே, தட் இஸ் இன் இயர் 2018, பாகிஸ்தான் இதுக்கு ரெஸ்பாண்ட் கொடுத்தாங்க. அண்ட் தே பாட் இன் சர்டன் மெஷர்ஸ் இன் தேர் ஓன் நேஷன் ஆல்சோ. ஸோ பாகிஸ்தான் சில லாஸ் கூட சேஞ்ச் பண்ணாங்க குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்றவாறு, அதாவது FATF சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் படி. அண்ட் அக்டோபர் 2019, அதாவது போன வருஷம், பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இதுல வந்து 5 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது வரையும் இல்லாம கிட்டத்தட்ட மற்ற 14 பாயிண்ட்ஸ் கூட நாங்க இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து ப்ராக்ரஸ் பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் சைனா இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் இட். சைனா கூட என்ன சொன்னாங்கன்னா, ஆமா இவங்க 14 பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த ஏஷியா பசிபிக் ஜாயின்ட் குரூப் மீட்டிங்ல கூட. சரியா? பட் வித் ரிகார்ட்ஸ் டு இந்தியா, இது வந்து ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன். இந்தியாக்கு என்னன்னா, பாகிஸ்தான் தே வாண்ட் மோர் ஸ்க்ரூட்டினி ஆஃப் பாகிஸ்தான் இந்தியாக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு. ஸோ இப்போ பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்ல இருந்து ஒரு பிளாக் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதாவது பிளாக் லிஸ்ட்ல பிளேஸ் பண்ணா ரைட், இல்ல பிளேஸ் பண்ணல, இல்ல கிரே லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் திருப்பியும் நடக்கலாம், திருப்பியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இன்ஸ்டபிலிட்டி வரலாம். பட் ஹவவர் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க இவ்வளவு சொல்லலாம், பட் யூ நீட் certain points to be considered. First point is like grey listing is not something new to the Pakistan. சரியா? ஸோ இந்தியாவோட கன்சர்ன்ஸ்க்கு பதில் இது. ஸோ 2012 ஃபர்ஸ்ட்ல பாகிஸ்தானை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க கிரே லிஸ்ட்ல. 2015ல வந்து தூக்கிட்டாங்க, அதாவது நேஷனல் ஆக்ஷன் பிளான் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே 2015ல வந்து பாகிஸ்தானை வந்து வெளியே எடுத்துட்டாங்க இதுல இருந்து. அண்ட் இது வரையும் இல்லாம 2008ல இருந்து 2012 நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 4 வருஷம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மேல பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க ஆஃப்டர் தி மும்பை அட்டாக். பட் ஹவவர் இப்படி இருந்து கூட பாகிஸ்தான் அந்த மாதிரி அட்டாக் எடுத்துட்டு வந்து தான் இருக்கிறாங்க. அண்ட் இது வரையும் இல்லாம இந்தியா தன்னுடைய டிமாண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு. அதாவது இப்போ பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, இதுல இருந்து சில இந்தியன் விஷஸ் கூட ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹஃபீஸ் சையத் இவர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாம ஜெய்ஷி முகமதோடைய சீஃப் மசூத் அசார், இவரை வந்து டெரரிஸ்ட் என்ற ஒரு லிஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் லிஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியனுடைய
ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட ஃபுல்ஃபில் ஆயிருக்கு, ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஆனால் பட் அட் த மீன் டைம் வாட் இந்தியா வாண்ட்ஸ் இஸ் லைக் மோர் ப்ரெஷர் ஆன் பாகிஸ்தான், அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். பட் ஹவவர் ஒன் நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இது வந்து ஒரு யுனைடெட் நேஷன்ஸுக்கு வெளியே இருக்கிற பாடி, இது ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், இது ஒரு டெக்னிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றதுனால இதில் ஜியோ பாலிட்டிக்ஸும் பைலேட்டரல் டீல்ஸ் வந்து நிறைய ப்ளே பண்ணோம். சரியா? ஸோ சைனா பாகிஸ்தான் இன்ஃப்ளூயன்ஸ், யூஎஸ்ஏ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பாகிஸ்தான். யூஎஸ்ஏ வாண்ட்ஸ் பாகிஸ்தான் டு பி க்ளோசர் ரைட் நவ் பிகாஸ் இட் வாண்ட்ஸ் டு டேக் ஆஃப் மிலிட்ரி ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். அண்ட் இதுக்காக பாகிஸ்தானோடைய சப்போர்ட் தேவை. ஸோ அவங்க பாகிஸ்தான் மேலே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது FATFல வந்து கொஞ்சம் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இப்போ இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸை நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த வருஷம் FATF சேர்மன்ஷிப் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைனா கிட்ட இருக்கு. ஸோ சைனா வந்து பிரசிடென்ட்டாக இருக்கும்போது அண்ட் இதுவரையும் இல்லாமல் டர்க்கி அண்ட் மலேசியா அவங்களை சப்போர்ட் பண்ணும்போது பாகிஸ்தான் வந்து பிளாக் லிஸ்ட் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடும். ஸோ இந்தியன் டிமாண்ட்ஸ் டு பிளேஸ் பாகிஸ்தான் இன் பிளாக் லிஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இட் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் FATF, இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? இது வரையும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் ரீசன்ட் கன்சர்ன்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சைனா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ 2 வாட்டி ரைஸ் பண்ணிட்டாங்க, அதுவும் இந்த 5 மாசத்துக்குள்ளேயே. அண்ட் யார் சொல்லி? பாகிஸ்தான் சொல்லி. அண்ட் இப்போ பாகிஸ்தானை வந்து பிளாக் லிஸ்ட்ல பிளேஸ் பண்ணாமல் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்தியா வந்து FATF கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு சைனா கிட்ட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். பீஜிங் கூட நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னு சொல்லிட்டு வைங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இப்போ மாமல்லாபுரம் சம்மிட் அங்கெல்லாம் நம்ம பேசினது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்துட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. பட் எஸ், இட் இஸ் ஆல் ஜியோ பொலிட்டிக்ஸ் இன் நேச்சர். பட் UPSC ஆஸ்பெக்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது the background which we saw is quite important. ஸோ பாகிஸ்தான் எப்போ கிரே லிஸ்ட்ல வந்தது, எப்போ இதை வெளியே தூக்குனாங்க, எத்தனை ஆக்ஷன் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் நம்ம கேட்க போறது கிடையாது. பட் எஸ், இன்டர்வியூ போடுற கேண்டிடேட்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதுற கேண்டிடேட்ஸ்க்கு இந்த அப்டேஷன் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் இது நம்ம பார்த்தோம். ஃபைன். எனிவே வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரைட் நவ், தட் இஸ் dubious decision on Bhima Koregaon case. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Bhima Koregaon case was there with மகாராஷ்டிரா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். சரிங்களா? இந்த மகாராஷ்டிரா போலீஸ் கிட்ட இருந்த Bhima Koregaon இஷ்யூவை வந்து இப்போ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு மாற்றி இருக்கிறாங்க. சரியா? ஸோ வாட் இஸ் Bhima Koregaon இஷ்யூ அண்ட் என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்றது வந்து இட் இஸ் அன் unwarranted interference into the powers of the state. So federalism வந்து பிரீச் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஏன்னா law and order வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். சரியா? ஸோ இப்போ ஒரு டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு மகாராஷ்டிரால அப்படின்னு சொல்றதுனால இட் டசன்ட் மீன் தட் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்காக நீங்க இந்த கேஸை வந்து மாத்துறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஸ்டார்டிங்ல இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம Bhima Koregaon இஷ்யூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்கர் பரிஷத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்ததுங்க. சரியா? ஸோ அந்த எல்கர் பரிஷத்ல வந்து நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேருந்து வந்து பேசியிருந்தாங்க அண்ட் எல்லாருமே பேசியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Bhima Koregaon அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் 200th இயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார் நடந்தது. அந்த வாரில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேஷ்வாஸ் வேர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் அண்ட் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸில் தலித்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த தலித்ஸ் வந்து பேஷ்வாஸை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. சரியா? ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தோக்கடிச்சது. இப்போ தலித்ஸுக்கு என்னன்னா ப்ரைடு, எங்கனால தான் பேஷ்வாஸை வந்து நாங்கள் தோக்கடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து Bhima Koregaon அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது Bhima Koregaon இடத்துல, ஏன்னா அங்கே தான் நடந்தது இந்த வார் 200 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போ இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கம்யூனல் ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி எல்கர் பரிஷத் மீட்டிங்ஸ் அப்போ நிறைய ஸ்பீச்சஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த இன்சிடென்ட் அப்போ நல்ல ரயாட்ஸ்லாம் நடந்துருச்சு. அதாவது பிட்வீன் தி தலித்ஸ் அண்ட் தி பேஷ்வாஸ் ஆர் ரைட் நோ இருக்கிற மராட்டாஸ் வாட் எவர் இட் இஸ். ஸோ சில அட்டாக்ஸ்லாம் நடந்தது. அண்ட் போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எல்கர் பரிஷத்தில் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களுக்கு அகைன்ஸ்டாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. அண்ட் அது கூட எங்கே தெரியுமா, எதில் தெரியுமா போட்டாங்க? UAPAல பிளேஸ் பண்ணிட்டாங்க அவங்கள. அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். ஸோ இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்ல தான் ஒரு பர்சன் வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறது நம்ம இந்தியாவில். ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் சென்டிமெண்ட்டை வந்து உருவாக்குறீங்க. அண்ட் இதுவரையும் இல்லாமல் இதில் பேசினவங்களை வந்து நிறைய பேர் வந்து மாவோயிஸ்டோட லிங்க் வச்சிருக்காங்க. ஸோ மாவோயிஸ்டோட லிங்க் வச்சிருக்காங்கன்னா அவங்க கன்ஃபார்ம்டாக டெரரிஸ்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்லாம் வேற ஃபைல் பண்ணிட்டாங்க. அண்ட் திஸ் கேஸ் வென்ட் டு தி சுப்ரீம் கோர்ட். அண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டிக்ட் ஒன்று கொடுத்தாங்க. தட் இஸ் லைக் இந்த ஸ்காலர்ஸ் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க, ஒரு ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் ஒரு இப்படி லிங்க் வச்சிருக்கிறாங்களா பேசியிருக்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. சரியா? அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் உள்ள போயிட்டு இவங்க பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க டிக்ளைன் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். சரி, அதாவது இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பண்றதுக்கு. அண்ட் ராதர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ரிப்போர்ட்ஸ் எங்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நாங்க ரிப்போர்ட்ஸை பார்ப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிய, நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் எப்படி எடுத்துட்டு வரணும், ஏது எடுத்துட்டு வரணும்
அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்றது கரெக்டா தப்பா இதெல்லாம் பார்க்கல. புரியுதுங்களா? சரி, இப்போ இப்படி பார்க்கல அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சென்டருக்கு வந்து ஒரு பவர் கையில கிடைச்ச மாதிரி ஆயிருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ சென்டர் என்ன பண்ணலன்னா, எப்படியும் இன்டர்ஃபியர் பண்ணல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல. அப்போ இந்த கேஸை வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு அப்படியே மாத்திடுறாங்க திருப்பியும். ஸோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு எப்படி மாத்துறாங்கன்னா, சென்டர் ஹேஸ் தி பவர். அதாவது என்னன்னா, சென்டர் வந்து சுயமோட்டவாக எந்த கேசஸ் பெண்டிங்காக இருந்தாலும் அந்த கேசஸ் வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு மாத்திர பவர் சென்டருக்கு இருக்கு. ஸோ என்ஐஏ ஆக்ட்லயே அது சொல்லியிருக்காங்க. சரியா? இது வரையும் இல்லாம எந்த மாதிரி கேசஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எந்த மாதிரி அஃபென்சஸ்லாம் என்ஐஏல மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ என்ஐஏல மாத்திட்டாங்க. இது வந்து ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல மாத்தி இருப்பாங்க. எனிவே, இப்போ சத்தீஸ்கர், ஸோ பீமா கோரேகான் வந்து மகாராஷ்டிரால இருக்கு. மகாராஷ்டிராவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் சத்தீஸ்கர். தே ஆர் ஆல்சோ அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ சத்தீஸ்கர் வந்து ஒரு ஃபைல் ஒன்று பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதாவது இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் இவங்களுக்கு அகைன்ஸ்டாக எடுத்துட்டு வர்றது தப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இதில் இன்வால்வ் ஆகும்போது சத்தீஸ்கரும் கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அதாவது தே வில் நாட் ஹேவ் அன் லைக் டிசைட் ரிசல்ட். ஸோ இப்போ வாட் இஸ் த கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இங்க ஏன் இந்த கேஸ் வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு மாத்தினாங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இன் மகாராஷ்டிரா, இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது பொலிட்டிக்கலாக இந்த பாயிண்ட் பேசலாம். பட் த கன்சர்ன் இஸ் லைக், இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற பவர்ஸை வந்து சென்டர் வாங்கிடுதே. ஸோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு நீங்க எல்லா கேசஸும் இப்படியே மாத்தினே இருந்தீங்கன்னா, அதாவது வெயிட் பண்ண வேண்டியது. இப்போ மாத்தணும்னா ஃபர்ஸ்டே மாத்திருக்கலாம் இல்லையா, இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போதே. அப்போ மாத்தல, ஆனா வெயிட் பண்ணி இருந்து சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் வந்ததுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் ஒரு தனக்கு சாதகமான சிச்சுவேஷன் இல்லாத போது என்ஐஏக்கு இந்த கேஸை மாத்திட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ சென்டர் இப்படி மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகல் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, சென்டர் மாத்தலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. பட் அகைன் இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்களே, ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் ட்ரைபல் ஹில் ஏரியாஸ் ஆர் கான்ஃபிளிக்ட் ஜோன்ஸ், அதாவது அர்பன் நக்சல்ஸ் அண்ட் மாவோயிஸ்ட், அவங்களுக்கு அகைன்ஸ்டாக சப்போர்ட் பண்றாங்க இல்லையா பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், லாயர்ஸ், இவங்களுக்குலாம் இது ஒரு பயங்கர அடி மாதிரி. ஏன்னா கோர்ட்ல கேஸ் இருந்ததுன்னா வாதாடுவாங்க. இப்போ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிட்ட போயிடுச்சு, எந்த ரிப்போர்ட்ஸ் யார் எதெல்லாம் இவங்க கிட்டே வரப்போகுது. புரியுதுங்களா? ஸோ திருப்பி அவங்கள கேப் பண்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது இவங்களை சப்போர்ட் பண்றவங்களையும் கேப் பண்ற மாதிரி இருக்குது இப்போ. புரியுதுங்களா? எனிவே, ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அட் பிரசன்ட் கவர்மெண்ட். பட் இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது இட் இஸ் அன் கன்சர்ன் ஆஃப் நேஷனல் இஷ்யூ. சரியா? ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி கூட கவர்மெண்டோட இன்டென்ஷன்ஸ் இருக்கலாம். பட் எஸ், வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் லைக், ப்ளீஸ் பி டிப்ளமேட்டிக். சரியா? டோன்ட் மேக் யுவர் ஒப்பீனியன்ஸ் இன் டு ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது ஃபேவரிங் ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி while ரிஜெக்டிங் தி ஒன். ஏன்னா ஆன்சர் ரைட்டிங்ல அழகாக ரிஃப்ளெக்ட் ஆயிடும் அப்படியே. சரியா? அண்ட் ஈவன் ஃபார் தி இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ், ப்ளீஸ் டூ மைண்ட் இட். புரியுதுங்களா? எனிவே, வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் த 4 phases ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோடக்ஷனில் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து 70 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ Jan 26, 1950, the enactment of the constitution. So it is like 70 years right now. And we had many challenges while framing our constitution. சரியா? ஸோ நம்ம நாட்டோடைய கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது தான் நிறைய நாட்டோடைய கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மற்ற நாட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் திருப்பி மேக் பண்ணுறாங்க, ரீமேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லைனா மிலிட்ரி ரூல் வந்துடுது, அப்படி இல்லைனா டிக்டேட்டர்ஷிப் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஆனால் இன் கேஸ் ஆஃப் இந்தியா இட் இஸ் லைக் கான்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ இதே ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் தான். இது வரையும் இல்லாமல் இட் டசன்ட் மீன் தட் லைக் நம்ம கிட்ட சேலஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. we had challenges of diversity, we had challenges of state getting separated. சரியா? we had challenges of people voting. ஸோ இதுக்காக நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து நல்ல லாஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், we bought in universal adult franchise, ஃபெடரலிசம் எடுத்துட்டு வந்தோம். அண்ட் இது வரையும் இல்லாமல் காஸ்ட் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம இன்ஷூர் பண்ணோம். புரியுதுங்களா? ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் has done a great work and we have to be proud of it. And what is the main reason for not changing of the constitution அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இங்க சுப்ரீம் கோர்ட்டோட ரோல் இஸ் லைக் அன்டினயபிள். சரியா? அண்ட் இது வரையும் இல்லாம இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த சுப்ரீம் கோர்ட் ரோல் இன் இன்டர்பிரேட்டிங் தி கான்ஸ்டிடியூஷன். இதுதான் முக்கியமான வியூ பாயிண்ட்ஸ் which the article tries to say. ஸோ இது வந்து 4 ஃபேஸாக சொல்றாரு ஆத்தர். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது 1950ஸ்லாம் சுப்ரீம் கோர்ட் வந்து டெக்ஸ்டுவல் அப்ரோச் வச்சிருந்தாங்களா, தட் இஸ் இன் இன்டர்பிரேட்டிங் தி கான்ஸ்டிடியூஷன். they were following textualist approach. அதாவது என்னன்னா, என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கோம் கான்ஸ்டிடியூஷன்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே இன்டர்பிரேட் பண்ணிட வேண்டியது. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க இந்த ஆர்டிகல்ல. சோ 1950ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கேஸ் நடந்ததுதான். தட் இஸ் ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கேஸ். சோ ஏகே கோபாலன் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை சேர்ந்தவர், லீடர் அவர். சோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு அகைன்ஸ்டாக கேஸ் பண்ணாரு. அதாவது என்னன்னா, ஆர்டிகல் 19, 21 and 22. ஆர்டிகல் 19 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் லைஃப்னா, ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஆர்பிட்ரரி
arbitrary arrest and detention. So இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் which has been ensured. ஆனா இந்த preventive detention, அதாவது ஒருத்தர் வந்து சந்தேக பேர்ல வந்து உள்ள தூக்கி போடுறது, இதுதான் preventive detention. So இந்த preventive detention கீழே இந்த ஆர்டிகல்ஸ் 19, 21 and 22 are violated. ஏன்னா போலீஸ்லாம் ஆர்பிட்ரரியாக அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அதாவது அவங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்காகவும் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்போ சுப்ரீம் கோர்ட்டோடைய வேர்டிக் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க ஆர்டிகல் 21, 22 and 19 வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. they are not correlated. ரேதர் இது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். இதை வந்து நீங்க செப்பரேட்டாக தான் படிக்கணும், இதை வந்து நீங்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒன்னாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களாம். புரியுதுங்களா? அதாவது என்னன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் வாஸ் லைக் அந்த டெக்ஸ்ட் என்ன இருந்ததோ அதை அப்படியே ரெஃபர் பண்ணிட்டாங்க, அப்படியே டெக்ஸ்டுவல் அப்ரோச். பட் இட் டிட் நாட் அண்டர்ஸ்டுட் தி வேல்யூஸ் which has been like given in this article. And இது வரையும் இல்லாம one more question was raised in front of Supreme Court during the 90s 50s. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, whether the parliament has the power to amend the fundamental rights அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்போ கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஆமா இருக்குது. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, ஆர்டிகல் 13 கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பிரீச் பண்ணக்கூடாது, அதாவது எடுத்துட்டு வர லாஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரீச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்க. பட் அட் த மீன் டைம் ஆர்டிகல் 368 இருக்குது. ஆர்டிகல் 368 கீழே கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வரலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெண்ட் பண்ணலாம். ஸோ பார்லிமெண்ட் டஸ் நாட் ஹேவ் எனி லிமிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான் சுப்ரீம் கோர்ட். தட் இஸ் இன் தி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டெக்ஸ்டுவலிஸ்ட் அப்ரோச்ல. பட் ஆனா செகண்ட் ஃபேஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரியா? சோ செகண்ட் ஃபேஸ்ல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் லைக் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. தட் இஸ் பேஸ்ட் அப்பான் தி வேல்யூஸ். சோ கான்ஸ்டிடியூஷன் வேல்யூஸை இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் இது வரையும் இல்லாம கான்ஸ்டிடியூஷனோட ஓவரால் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கோரிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கோரிலேட்னா இந்த ஆர்டிகலுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ இதுல ஒரு ஃபேமஸான கேஸ் எக்ஸாம்பிளாக சொல்றாரு, தட் இஸ் கேசவனந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸ். சோ இதுல ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கேசவனந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸ்ல பார்லிமெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர் இருக்கு, தட் இஸ் டு அமெண்ட் தி கான்ஸ்டிடியூஷன், பட் தட் அமெண்ட்மெண்ட் cannot alter the basic structure அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சோ வேல்யூஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இங்க வந்துடுதா? புரியுதுங்களா நான் சொல்றது? சோ they started interpreting the core values which has been there in the constitution. and இது வரையும் இல்லாம இன்னொரு கேஸ் சொல்ல வராங்க, that is மேனகா காந்தி versus யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். சோ இதுல சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வைங்களேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய இன்னரண்ட் வேல்யூஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரைட் டு லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ரைட் டு லைஃப்னா இட் இஸ் நாட் சப்ஜெக்டட் டு லைஃப் அலோன். அதாவது வாழ்வா சாவா அப்படின்னு சொல்றது ரைட் டு லைஃப் கிடையாது. ராதர் இதுல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, லைக் கிளீன் ஏர், ஸ்பீடி ட்ரையல் சிஸ்டம், ஃப்ரீ லீகல் எய்டு. புரியுதுங்களா? சோ they interpreted constitution with values. So இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ் பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்லயே ஒரு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். அண்ட் கான்ஸ்டிடியூஷனோட இன்டர்பிரேஷன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. சரியா? இது வரையும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேனகா காந்தி கேஸ்ல தான் இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அண்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா பத்தி கோர்ட் பேசியிருப்பாங்க. சோ இது உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு நம்புறேன். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அண்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்னன்னு சொல்லிட்டு தெரியும் சொல்லிட்டு நம்புறேன். ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லானா ஒரு லா எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதுக்காக ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க. அந்த ப்ரொசீஜர் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வைங்களேன், தென் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லால வந்து சுப்ரீம் கோர்ட் பார்க்கும். புரியுதுங்களா? ஸோ அது எந்த மாதிரி பில்லாக பாஸ் பண்றாங்க அண்ட் சம்திங் லைக் தட். இப்போ டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் லைக் வெதர் த லா இஸ் ஃபேர் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. புரியுதுங்களா? ஸோ அகைன் இது வந்து வேல்யூஸ் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா? ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் லைக் டெக்ஸ்டுவல் அப்ரோச் அண்ட் த செகண்ட் ஒன் வாஸ் லைக் இட் வாஸ் பேஸ்ட் அப்பான் தி வேல்யூஸ் அண்ட் கோரிலேஷன்ஸ் ஆஃப் மெனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் interpreting constitution in a broader manner. புரியுதுங்களா? and again third phase அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, philosophy ஓரியன்டடாக இருந்த சுப்ரீம் கோர்ட் இது வந்து ரிசல்ட் ஓரியன்டடாக மாறிடுச்சு. so they focused more on the result in the third phase அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுல வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சஸ் தான் வந்து தீர்ப்பு கொடுக்கும். சரியா? சோ அதுல வந்து ஒரு 5க்கும் மேல ஜட்ஜஸ் இருப்பாங்க who used to give the verdict. ஆனா இந்த தேர்ட் ஃபேஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாம் குட்டி குட்டி பெஞ்ச் உட்காந்து வேர்டிக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ என்ன ஆச்சுன்னா, முன்னாடி கொடுத்திருந்த வேர்டிக்ஸ்ல எல்லாம், அதாவது பிலாசபிக்கல் பேஸ்ட் ஆர் வேல்யூ பேஸ்டு வேர்டிக்ஸ்ல எல்லாம் வந்து அந்த ஜட்மெண்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட். இதுக்காக தான் நாங்க இதை எடுத்துட்டு வந்தோம், சேஞ்சஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் ஆகுதுன்னா அதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தேர்ட் ஃபேஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜட்ஜஸ் தே ஃபோக்கஸ்டு மோர் அப்பான் தி வேர்டிக்ஸ் ஆர் தி அவுட்புட் அண்ட் ரீசனிங் மேல உங்க ஃபோக்கஸே பண்ணல. அண்ட் இதுக்கு ரீசன்ஸும் இருக்கு. என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குட்டி குட்டி ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் வச்சிருக்காங்களா. சோ இதனால என்ன ஆச்சுன்னா, 2 ஜட்ஜஸ்க்கு நடுவுல டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன். அண்ட் இது வரையும் எல்லாமே இப்போ 3 பேர் தான் வேர்டிக்ட் கொடுக்குறாங்க, 3 ஜட்ஜ் பெஞ்ச் தான் வேர்டிக்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். இதுக்கு மேல ஒரு 5 ஜட்ஜ் பெஞ்ச் வேர்டிக்ட் கொடுக்குறாங்கன்னா, இந்த 3 ஜட்ஜ் பெஞ்ச் கொடுத்த இந்த வேர்டிக்ட் வந்து தப்புன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிடுறாங்க. சோ இவங்களுக்கு நடுவுலயே வந்து டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன். அண்ட் இது வரையும் இல்லாம ரீசன்ஸ் எதுக்காகவும் கொடுக்கல
அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் லாயர்ஸ் அவங்கலாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த 2 ஜட்ஜு தான் வேர்டிக்ட் கொடுக்குறாங்க, இந்த ஜட்ஜுக்கு வந்து இது ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் ஆஃப் பெர்செப்ஷன்ஸ் வேர் மேட். ஸோ அதனால ரீசன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ தேர் ஹேப்பன் டு பி an inconsistency across the laws. ஸோ இந்த ஒரு நாள் வந்து இந்த ஜட்ஜு ஒரு வேர்டிக்ட் கொடுக்கறது, அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு ஜட்ஜு இன்னொரு வேர்டிக்ட் கொடுத்துருவாரு. ஸோ இந்த மாதிரி இருந்தது தேர்ட் ஃபேஸ். அண்ட் ஈவன் ஜட்ஜஸ் ஸ்ட்ரென்த் கூட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த காலத்துல இந்த தேர்ட் ஃபேஸ்ல. புரியுதுங்களா? ஸோ ரிசல்ட் ஓரியன்டட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லலாம், இந்த தேர்ட் ஃபேஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆத்தர் பேசுறது எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஃபேஸை பத்தி பேசுறாரு. தட் இஸ் which we are in right now. சரியா? ஸோ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம தேர்ட் ஃபேஸ்ல இருந்து இப்போ ஃபோர்த் ஃபேஸுக்கு மாறுறோம். அண்ட் ஃபோர்த் ஃபேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை வந்து நல்லா இன்டர்பிரேட் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட். அண்ட் சுப்ரீம் கோர்ட் இஸ் டூயிங் a very decent job அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ இப்போ கான்ஸ்டிடியூஷன் whether it adapts to the present challenges of the day or not அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். சரிங்களா? ஸோ verdicts like செக்ஷன் 377 பேஸ் பண்ணி கொடுத்திருந்த verdicts, adultery and இதுவரை எல்லாமே ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆம்பிட்ல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை எடுத்துட்டு வர்றது. ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெதர் இந்த பிரசன்ட் டே சிச்சுவேஷனுக்கு லா சூட்டபிளாக இருக்குதா. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ண பர்பஸ் வேற, ஆனா இப்போ வெதர் இட் இஸ் அடாப்டிவ் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்றாங்க. சரியா? பட் ஹவெவர் தேர்ட் ஃபேஸ்ல இருக்கிறாங்க, அதாவது இது ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ஏன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னும் நீங்க கோர்ட் கேசஸ்லாம் பாத்தீங்கன்னா தட் இஸ் லைக் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், என்ஆர்சி கேசஸ், எலக்டோரல் பாண்ட்ஸ் கேசஸ், இதெல்லாம் வந்து 2 or 3 ஜட்ஜஸ் தான் உட்காந்து இந்த வேர்டிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஆர் இல்லைன்னா இந்த கேசஸ் வந்து அட்டன் பண்றாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹியூஜ் இம்பார்ட்டன்ஸ் ஓடிய கேஸ். இதெல்லாம் வந்து 5 ஜட்ஜ் பெஞ்ச் இருக்கணும். ஸோ அதனால தான் ஆத்தர் வந்து இங்க தேர்ட் ஃபேஸ்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் தேர்ட் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. பட் ஹவெவர் we are moving towards the fourth phase. சரிங்களா? so this is what this article tries to say. fine. so இந்த fourth phase வந்து ஒரு சவுண்ட் ரெவல்யூஷன் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், ஒரு ரெவல்யூஷனரி ஃபேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? so இந்த ஆர்டிகலோட பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்க ஆன்சர் ரைட்டிங்ல நீங்க அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ் பேப்பர் டூலையும் சரி, ஈவன் எஸ்ஏ ஃபார் தட் மேட்டர் you can utilize it. fine. anyway, that's it with regards to this video guys, and that's it for today. Thank you for watching.